UPSC ப்ரிப்பரேஷனில் மறக்காமல் PYQs பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எப்படி பார்க்குறது? ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸ் கொஷின்ஸ் மினிமம் பார்க்கணும். அதில் நீங்கள் ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணுறீங்க அப்படின்றத தான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் எப்படி கெஸ் பண்ணலாம், ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரிப்பீட்டடாக என்னென்ன டாபிக்ஸ் வருது அப்படின்றத பாருங்கள். அந்த டாபிக்ஸை சிலபஸோடையும் முடிஞ்சால் கோரிலேட் பண்ணுங்கள். ஃபைனலாக மறக்காமல் அந்த டாபிக்ஸை இன்டெப்த்தாக படிச்சுக்கோங்க. நம்ம சிசார் பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த PYQஸை பெருசாக சால்வ் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் சிசார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் ஒன்லி சோர்ஸ். ஆனால் ஆப்டிடியூட், ரீசனிங் இதெல்லாம் அந்தளவுக்கு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து அதிகமாக கேள்விகள் வருது. அடுத்ததாக நம்ம மெயின்ஸுக்கு போனோம்னா மெயின்ஸில் GS 1, 2 and 3 இதில் நீங்கள் பெருசாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா சில டாபிக்ஸ் மட்டும்தான் ரிப்பீட்டடாக வரப்போகுது. ஸோ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது essay, GS 4 and ஆப்ஷனல் பேப்பர்ஸ். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம PYQs பார்க்குறப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணியே ஃபஸ்ட்டு டைம் பார்த்துடுறது நல்லது. அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் ஆன்சர் புக்ஸ், இன்டர்நெட் எல்லாத்தையும் பார்த்து நீங்களாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெஸ்ட் ஆன்சரை முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கு. ஆப்ஷனல் ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கேள்விகள் ரிப்பீட்டடாக வருதுன்னு பாருங்கள். அந்த டாபிக்ஸை முடிஞ்ச அளவுக்கு இன்டெப்த்தாக படித்து வச்சுக்கோங்க. எப்படி PYQs பார்க்கணுன்றதை நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி UPSC எக்ஸாம் ரிலேட்டடான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்குது. அதை பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.